இப்ப நான் பாவகத்துக்கு காரக கிரகம் வரிசையா சொல்லிட்டு வந்துடுறேன். பாவகத்திற்கு காரக கிரகம். லக்னத்திற்கு யார காரகமா சொன்னோம்? சூரியன் சொல்லியிருக்கோம். 2ஆம் பாவகம். 2ஆம் பாவகம் ஆய்வு செய்றீங்க அப்படின்னா 2ஆம் பாவகத்திற்கு காரகன் யார் அப்படின்னு சொல்லணும். குரு புதன். குரு. புதன் ஒருவரா? குரு, ரைட். தனகாரகன் அப்படிங்கிறதுனால குருவை சொல்லலாம். தனத்தை குரு மட்டும்தான் குறிப்பாரா? அதாவது தனம், வாக்கு, குடும்பம். இப்ப தனம் அப்படின்னா தனத்துக்கே சுக்கிரனும் தனத்தை குறிப்பார். ஏன்னா தனம் என்பது தானியம், ரத்தினங்கள் எல்லாமே வந்துடும். அப்போ சில சமயத்துல சுக்கிரனும் குறிப்பார். வாக்குக்கு புதன் எடுத்துக்கலாம். அப்போ இப்ப 2ஆம் பாவத்துக்கு வரும்போது அங்க காரகன், நீங்க 2ஆம் பாவத்துல எந்த விஷயத்தை ஆய்வு செய்றீங்களோ அந்த கிரகத்தை காரக கிரகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு பாவகத்திற்கு 2-3 காரக கிரகங்கள் வரலாம். 3ஆம் பாவம் செவ்வாய் சொல்லுவோம். யாரை எடுத்தா செவ்வாய்ன்னு சொல்லுவோம்? 3ஆம் பாவத்துல என்னென்ன ஆதிபத்தியம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இளைய சகோதரம் இருக்கு. இளைய சகோதரத்தை எடுக்கும்போது செவ்வாயை காரகனாக ஆய்வு செய்யறோம். 3ல கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு இருக்கு. அப்ப இங்க செவ்வாயை எடுக்க முடியுமா அப்படின்னா புதனை எடுப்போம். இப்ப 3ஆம் பாவத்திற்கு புதனும் காரக கிரகமாக வருவார். இப்படி அந்த இதை பொறுத்து 3ஆம் பாவகம் நம்ம 2 வீலருக்கும் எடுக்கலாம். 4ஆம் பாவம் கார் அது மாதிரி இது எடுக்கலாம். வாகனம்னு பொதுவா 4 சொன்னாலும் 2 வீலர் 3ஆம் பாவத்துலதான் நான் கொண்டு வரேன். அங்க அப்ப சுக்கிரனை வந்துருவாரு. ஏன்னா வாகனம் அப்படிங்கிறப்ப சுக்கிரனை கொண்டு வரும். இப்ப பாருங்க, ஒரு பாவகம் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கணும்னா, இப்ப 3ஆம் பாவகத்தில் புதன் இருக்கார். அப்போ என்ன ஆயிரும்? அவருடைய கம்யூனிகேஷனை பத்தி அது சொல்லுது. 3ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்காரு. அப்ப அவருடைய சகோதரத்தை பற்றி அதிகமாக அது அந்த பாவகம் சொல்கிறது. மற்றது சொல்லலையானா சகோதரத்தையே அதிகமாக குறிக்கிறது. இப்படி எடுத்துட்டு வரலாம். அடுத்து 4ஆம் பாவகம். இன்னும் இது முழுமையானது இல்லை. நீங்க யோசிச்சு எடுக்கலாம். ஏன்னா ஒரு பாவகத்திற்கு எத்தனை ஆதிபத்தியங்கள் கொடுக்கிறோமோ அந்த ஒன்னொன்னுக்குமே காரக கிரகம் வேற வேறையா இருக்கும். இப்ப 4ஆம் பாவகம் 4ல சுக்கிரன் இருந்தா எதை சொல்லுவீங்க? வாகனத்தை தான் சொல்லணும். 4ல செவ்வாய் இருந்தால் அது வீட்டை குறிக்கலாம். ஏன்னா சொத்து, நிலம், நிலத்திற்கு புதனையும் சொல்லலாம். செவ்வாய் விவசாய நிலத்தை குறிப்பார். அதனால் 4ல செவ்வாய் இருந்தால் அவரு சொத்தை, அசையா சொத்தை குறிப்பார். 4 சந்திரன் தொடர்பு. இப்பதான் தாய் வரும். 4னா பொதுவா நம்ம சந்திரன் எடுப்போம். இருந்தாலும் காரக கிரகம் ஒரே கிரகமாக இருக்க முடியாது. அது கொடுக்கின்ற ஆதிபத்தியத்தை பொறுத்து மாறும். 5ஆம் பாவம். 5னா குரு நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா குழந்தையை குறிப்பது. 5 சூரியன். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒண்ணு சொல்ல முடியும். 5 சூரியன். பாட்டா. ஏன்னா மூதாதையர், குடும்பத்தில் மூத்தவர் அப்படின்னு வரும். சூரியனுக்கு 5ங்கிறது பாட்டாவை, தந்தையின் தந்தையை குறிக்கக்கூடியது, அப்பப்பா. அப்ப 5 பிளஸ் சூரியன் அப்படின்னு எடுத்தோம்னா அங்க யார் வந்துடுறா? பாட்டா வராரு. எனவே காரக கிரகம் 5க்கு சூரியனும் வருவார். ராகுவும் வரலாம். 5க்கு காரக கிரகமாக ராகுவையும் சொல்லலாம். ஏன்னா பூர்வீகம், 5 பூர்வீகம்,
ராகு முன்னோர்கள், ராகு முன்னோர்கள், பூர்வ புண்ணியம். அப்ப 5னா குரு மட்டும் இல்ல, காரக கிரகங்கள் மாறலாம். சூரியன் வரலாம், ராகு வரலாம். 5 சனி வந்துச்சுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். 5 சனி, குலதெய்வம். குலதெய்வம். அவ்வளவுதான். அப்ப ஒரு பாவகத்திற்கு இந்த கிரகம் தான் காரக கிரகம்னு சொல்ல முடியாது, மாத்திக்கிட்டே வரலாம். அப்ப இப்படியே 12க்கும் இங்க யாரும் எல்லாருமே ஜோதிடம் நல்லா தெரிஞ்சவங்க தான். அதனால 12 பாவகத்துக்கும் சொல்ல வேண்டியதுல நினைக்கிறேன். சொல்லணும்னா கேளுங்க. யாருக்காவது 12 பாவத்துக்கும் சொல்லணுமா? சொல்லிடுங்க ஐயா, எனக்கு தெரியல. சொல்லிடுங்க, எனக்கு தெரியல. வாழ்க வளங்கள். 6. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்து அதை சொல்லிக்கிட்டே இருந்தா போர் அடிக்கும். அதுக்கு பதிலா வேற ஏதாவது சொல்லலாம் தான், வேற ஒண்ணும் இல்ல. 6 சொன்னோம்னா என்ன சொல்ல போறோம்? கடன், நோய், எதிரின்னு சொல்றோம். இப்ப கடன்னா யாரு வரணும்? புதன். கடன் புதன் எடுத்துக்கலாம். ஏன்னா காலபுருஷனுக்கு 6 அவரு. ஏன் சார் 6ன்னா நோய் எடுக்க கூடாதா அப்படின்னா, புதன் டாக்குமெண்ட், பத்திரம், பாண்டு எழுதி கொடுத்துட்டு தான் கடன் வாங்குவோம். குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தான் வாங்குவாங்க. ஸ்டேஷனரி வந்துருது கடன் அப்படிங்கிறப்போ. பேங்க்ல கொடுப்பாங்க, 25 பக்கம் இருக்கும், பெருக்கல் குறி போட்டு கையெழுத்து போட சொல்லுவாங்க. உள்ள என்ன இருக்குன்னு படிக்கலாம் நேரம் கிடைக்காது. படிச்சோம்னா ஒரு நாள் ஃபுல்லா படிக்கிற அளவுக்கு அதுல இருக்கும். அப்போ டாக்குமெண்ட் புதன் குறிக்கிறாரு. 6ல கடன் இருக்கு அப்படின்னா 6 பிளஸ் புதன் வந்து கடன். ஏன்னா 6ஆம் அதிபதி புத்தி நடக்குது. ஏன் சார் எல்லாம் தசைன்னு தான் சொல்லுவாங்க, நீங்க ஏன் புத்தி நடக்குதுன்னு சொல்றீங்கன்னா, நான் என்ன சொல்ல போனா அந்தரம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தசை வந்து இப்ப புதன் தசை எத்தனை வருஷம்? 17 வருஷம். 17 வருஷத்துக்காக கடன் வாங்கிட்டு இருப்பாரு அவரு. அப்போ ஒரு தசை முழுவதும் பலன் பொது பலனா சொல்ல முடியாது. புத்தியும் 2 வருஷம் 3 வருஷம்னு வரும். இப்ப அந்தரத்துலதான் அது நடக்கும். அதனாலதான் அந்தரநாதனாக புதன் வராரு, 6ஆம் அதிபதியாவும் இருக்காரு அப்படின்னா அப்போ கடன் அப்படின்னு சொல்லணும். இப்ப நோய்னா யாரு வருவாங்க? சனி. சனி நோய். ஏன்னா சனினா அழுக்கு அப்படின்னு சொல்றோம். தூய்மையற்ற இடங்களை அவர் குறிப்பார். அவரு அழுக்கு இல்ல. ஏன்னா சில பேர் என்ன சனியை போய் இப்படி சொல்றீங்கன்னு கோபம் வரும். சில பேர் சங்கடப்படுவாங்க. அவர் குறிப்பது அழுக்கை குறிக்கிறார். இங்க எல்லாம் அழுக்கா இருக்கா, நான் வந்து உட்கார்ந்துப்பேன், நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்றாரு. அதனால சனி அழுக்கு கிடையாது. அழுக்கு இருக்க இடத்துல சனி உட்கார்ந்துக்குவார், சனி வந்து காட்டுவார். அதனால சனி வந்து அழுக்கு கிடையாது. சனி அழுக்கை குறிப்பார், நோயை குறிப்பார். நோயில இருந்தா, அழுக்குல இருந்தா கிருமி வரும், கிருமியில இருந்தா நோய் வரும். காரகம் வந்து காரணம் எதுவும் இல்லாம நம்ம எடுக்கல. அவர் அழுக்கை குறிப்பார் அப்படின்னா அப்ப அழுக்குல கிருமிகள் இருக்கும், கிருமி மூலமாக நோய் வரும். எனவே சனி சம்பந்தப்பட்டா அப்படி எடுத்துக்கிறோம். எதிரி அப்படின்னா, எதிரினாவே சண்டை தானே. அப்ப செவ்வாய் வரணும். 6 பிளஸ் செவ்வாய், 6 பிளஸ் செவ்வாய் வந்துச்சுன்னா அப்போ அதை எதிரி என்று எடுக்கலாம். இது காரக கிரகமாக வந்துடும். 7னாவே நம்ம சுக்கிரனை தான் சொல்லுவோம். செவ்வாயை, பெண்களுக்கு செவ்வாயை சொல்லணுமா சார் அப்படின்னா, பொதுவாக ஆண் பெண் இருவருக்குமே 7க்கு காரக கிரகம் சுக்கிரன் தான். நாடி முறையில கணவனை குறிப்பது செவ்வாய். ஏன்னா அந்த ஆண்மையை குறிப்பவர் செவ்வாய்ங்கிறதுனால
அல்லது வன்மையை குறிப்பவர் அப்படிங்கிறதுனால அவரை சொன்னமே தவிர அந்த இன்பத்தை குறிப்பவர் சுக்கிரன் தான். அது பெண்ணுக்குனாலும் அந்த இன்பம், திருமண இன்பம், திருமண சுகம், அதை குறிப்பவர் சுக்கிரன் தான். ஆணுக்கும் அதே சுகம் தான், அதே சுக்கிரன் தான். அதனால திருமணத்திற்கு, ஆண் பெண் உறவிற்கு காரக கிரகம் சுக்கிரன் தான். இத பெண்ணுக்கு ஆணுக்குன்னு பிரிக்க வேண்டாம். இதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் சில பேருக்கு. அதனாலதான் நான் விளக்கம் சொன்னேன். அந்த இன்பம் நுகர்தலை குறிப்பவர் சுக்கிரன் தான். நீ கண்டிப்பா இன்பத்துக்கு செவ்வாயை யாரும் சொல்ல மாட்டீங்க, நான் அதை நம்புறேன். அதனால செவ்வாயை கணவனுக்கு காரகனாக எடுக்கலாம். ஆனா திருமணத்திற்கு காரகன் அப்படின்னா அது கண்டிப்பா சுக்கிரன் தான். 7ல இன்னும் நிறைய வரும். ஏன்னா 7 நட்பை குறிக்கும். நட்புனா அங்க புதன் வந்துரும். அப்படி காரக கிரகங்கள். ஒரு நண்பரை பத்தி பார்க்கணும்னா 7ஆம் அதிபதி, 7ஆம் பாவத்தை பார்க்கணும், 7ஆம் அதிபதியை ஆய்வு செய்யணும், புதனை ஆய்வு செய்யணும். இப்ப 7ஆம் பாவகம், 7ஆம் அதிபதி சுக்கிரன் ஆய்வு செஞ்சா அது திருமணம். 7ஆம் பாவகம் அங்கேயும் குரு கூட வரலாம், பணம். அப்ப முதலீடு போட்டு பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்வதை பற்றி வரலாம். பார்ட்னர்ஷிப் தொழில். 8 ஆயுள் அப்படின்னு பொதுவாக எடுக்கிறோம். ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லிட்டா சனி பகவான். இப்ப 8ல செவ்வாய் வந்தா அது ஆக்சிடென்ட். 8ல ராகு வந்துச்சுன்னா பெரிய ஆக்சிடென்ட். அதாவது அது ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடாது, பெரிய இந்த கோர விபத்து அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அதாவது நிறைய பேர் ஒரே நேரத்தில் விமான விபத்து, ரயில் விபத்து, இந்த மாதிரி இதெல்லாம் ராகு. அப்ப 8 ஆயுள்னு எடுத்துக்கும் போது சனியை எடுத்துக்கிறோம். மற்றதெல்லாம் திடீர் நிகழ்வுகள் அப்படின்னு வரும்போது ராகுவை எடுக்க வேண்டி வரும். செவ்வாய் வந்தா ஜாதகருக்கு மட்டும், ஒருத்தர் 2 பேருக்கு நடக்கிற ஆக்சிடென்ட் செவ்வாய் +8 வரும். அல்லது சண்டை. 8 + செவ்வாய் 6 தொடர்பு வந்துச்சுன்னா வம்பு வழக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு கொண்டு போயிடணும். அடிதடி அப்படி ஆயிடும். 9ல குரு வந்தா ஐயா 8ல் சந்திரன் வந்தா. 8ல் சந்திரனா? 8ல சந்திரன்னா வெளிநாடுக்கு சொல்லலாம். சரிங்க ஐயா. நீங்க என்ன கெஸ் பண்ணீங்க சொல்லுங்க, அதுவும் கூட ரைட்டா இருக்கலாம். சார் 8ல சந்திரன்னா நீர்நிலையில ஆபத்து வரலாம் எடுத்துக்கலாமா சார்? அது பலன் பாக்குறதுல இப்ப காரகம் யாருன்னு எடுக்கும்போது 8 வெளிநாட்டையும் குறிக்கும் அப்படிங்கிற முறையில நான் எடுத்தேன். நிறைய காரகங்கள் நீங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுக்கலாம், இப்படிதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் திடீர்னு சொன்னது. ஏன்னா வெளிநாடு போறது அப்படின்னா 12 சொல்லுவோம், 8ம் சொல்லுவோம். 8 வெளிநாடுன்னு ஒத்துக்க மனசு வராது. ஏன் 8 அப்படின்னா 8 அவமானம் அப்படின்னு தெரியும். இது எப்படி எடுக்கிறோம், நம்மளதுல மேக்சிமம் லாஜிக் வச்சுதான் காரணம் சொல்லுவோம். 8 ஏன் சார் வெளிநாடு சொன்னீங்க அப்படின்னா 8 அவமானம், தீராத அவமானம், தீரா கடன். அப்ப கடன்னால அவமானப்பட்டா என்ன ஆவாங்க? அசிங்கம் அவமானம்னு சொல்லுவோம். அது பொதுவா அவமானம் மட்டும் சொல்ல மாட்டாங்க, அசிங்கம் அவமானம்னு சொல்லுவாங்க. அப்ப அசிங்கம் அவமானம் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு ஜாதகர் என்ன செய்வார்? ஊரை விட்டு ஓடி போயிடுவார். அதுதான் பரதேச வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பரதேசம் போயிட்டான் அப்படின்பாங்க. இன்னைக்கு அது வெளிநாடு போனாதான் நிறைய சம்பாதிக்கிறோங்கிறதுனால வெளிநாடுன்னு எடுத்துக்கிறோம்.
டென்ஷன், பிரச்சனைகள், தீராத பிரச்சனை. வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க மாதிரி தான் தெரியும். அவங்களும் நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வெளிநாட்டுல இருக்கும் பொழுது எவ்வளவு இழப்புகள் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தாலே 8ஆம் பாவம் வெளிநாடுங்கிறது நம்ம நல்லா மனசு ஏத்து. தாய் தந்தை அவங்களுக்கு ஏதாவது பிரசவம்னா அப்பா அம்மாவை கூப்பிட்டுக்குவாங்க. 1 மாசம் விசா போட்டு, டூரிஸ்ட் விசா போட்டு அம்மாவை கூட வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ வெளிநாட்டுல அவங்களுக்கு இங்க வீட்டுல அம்மா கையில சாப்பிடுற பாக்கியம் இருக்காது. பாக்கியம் இருக்காது. பாக்கியம் தொலைந்து விட்டது. பாக்கியம் 9, 9க்கு 12 8. பாருங்க எப்படி எடுக்கலாம் பாருங்க. பாக்கியம் எல்லாம் அவங்களுக்கு இல்லாம போயிடுது. தாயோட இருக்கிற பாக்கியம், தாயோடைய கையில சாப்பிடுற பாக்கியம், தாய் நாட்டு உணவை சாப்பிடுற பாக்கியம், இதெல்லாம் இல்லாம அந்த பாக்கியம் என்ற 9க்கு 12, 9 விரயம் ஆயிடுது. சோ 8ஐயும் வெளிநாடாக எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் சந்திரனை எங்க சார் வெளிநாட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா, இது வரலாற்றுல இருந்து நம்ம கொண்டு வரோம். நீங்க இதையே வச்சு காரகங்களை நீங்க சொந்தமா எடுக்கலாம். அந்த காலத்துல சேரன், சோழன், பாண்டியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவர், இவங்க எல்லாம் நாட்டினுடைய எல்லை என்னவா இருக்கும் அப்படின்னா, அதிகபட்சம் எல்லா எல்லையும் அப்படி இருக்கும்னு அவசியம் இல்லை, அதிகபட்சம் நதியா இருக்கும். ஒரு நதி பெரிய ஆறுகள் நாட்டை பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் எல்லையா இருக்கும். அதன் பிறகு கடல் எல்லையா வந்துச்சு. அப்போ ஒரு நாட்டின் எல்லையை ஒரு தண்டனை கொடுக்குறாங்க, நாட்டை விட்டு வெளியேற்றுறாங்க. அப்பெல்லாம் அப்படிதான் பண்ணாங்க. அப்போ வெளியேற்றுறதுல என்ன பண்ணுவாங்க, அந்த நதியை தாண்டி கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போ அயல்நாடு என்பது நீரை கடப்பது. நீருக்கு காரகன் சந்திரன். அதனால அந்த இடத்துல நம்ம சந்திரனை எடுக்கிறோம். 12 சந்திரன், அதுவும் வெளிநாடு தான். அப்ப 8 சந்திரன், 12 சந்திரன் வெளிநாடுன்னு எடுத்துக்கலாம். வெளிநாடுன்னா ராகுன்னு சொல்லுவோம். ராகு எப்படி சார் வந்துச்சு இங்க? ராகு மறைதல். தலைமறைவாயிட்டான்டா, ஆளை காணோம், கடன் கொடுக்கணும், சீட்டு போட்டான், எல்லாத்துக்கிட்டே சீட்டு பிடிச்சான், பிடிச்சிட்டு சீட்டு பணம் கொடுக்க வேண்டிய நேரத்துல ஆளு காணாம போயிட்டான், தலைமறைவாயிட்டான் அப்படின்றோம் இல்லையா? இப்ப மறைதல், மறைதல், தலைமறைவு, அதுதான் ராகு குறிக்கிறார். இப்ப வெளிநாடு போறதும் தலைமறைவு மாதிரி தான். தலைமறைவு ஆகிறதுக்குன்னே வெளிநாடு போறவங்களும் இருக்காங்க, அது நமக்கு தெரியும். பிழைக்கிறதுக்கு போறவங்களும் இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அது தலைமறைவு தான். அதனால வெளிநாட்டுக்கு கிரகம் அப்படின்னா சந்திரனையும் எடுத்துக்கொள்ளலாம், ராகுவையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 9. 9ங்கிறது யாத்திரை, கோவில், இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா அங்க நீங்க குருவை எடுத்துக்க வேண்டியிருக்கும். 9 குரு, கோவில், அது மாதிரி எடுத்துக்கலாம். தந்தை, சூரியன் 9 சூரியன் வந்துச்சுன்னா தந்தைன்னு எடுத்துக்குவோம். வேற 9க்கு என்னென்ன ஆதிபத்தியம் இருக்கோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி கிரகங்கள் எடுத்துக்கலாம். 10 தொழில், காரகன் சனிதான். 11 செவ்வாய்னா மூத்த சகோதரன் எடுத்துக்கலாம். ஏன்னா செவ்வாய் சகோதரம், பொதுவாக இளைய சகோதரத்தை குறிக்கும். ஆனா 11ல வந்துச்சுன்னா அது மூத்த சகோதரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சித்தப்பா அப்படின்னு வரும். ஏன்னா 9 அப்பா அப்படின்னா தந்தை அப்படின்னு வந்துச்சுன்னா 9ல இருந்து 3ஆம் பாவகம் 11, அது தந்தையின் தம்பி. இதுவரையில 10 பார்த்திருக்கோம் இல்லையா? 10 தொழில் அப்படின்னு வரும். அதுக்கு மேல நீங்க மாமியார்னு வந்துச்சுன்னா அங்க சந்திரன், 10 பிளஸ் சந்திரன் மாமியாரை குறிக்கும். அப்படியே எடுத்துக்கிட்டே போகலாம். 11 மூத்த சகோதரம் சொல்லிட்டோம், சித்தப்பா சொல்லிட்டோம்,
சித்தப்பானா சனி வருவாரு. சனி வந்து முதியவர், முதுமை அடைந்தவர்ங்கிற பொருள்ல வரும். சித்தப்பா தான் வந்து கொஞ்சம் முதுமையா இருப்பார். அதனால அங்க சனி வந்தா சித்தப்பாவை தான் குறிப்பாரு. சகோதரம்ங்கிற காரகத்துல செவ்வாய் வரலாம், அல்லது மூத்த அப்படின்னு வந்துச்சுன்னா சூரியன் வரணும். சூரியன் வந்தாதான் மூத்த சகோதரத்தை குறிக்கும். சனி மூத்த என்ற பொருள் அல்ல, வயதானவர் என்ற பொருள்ல வரும். வாழ்க்கை இப்போ அப்போ ஒரு பாவகத்தை ஆய்வு செய்யணும்னா அப்ப எப்படி ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டோம். ஒரு பாவகம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா 3 வகையில மினிமம் குறைந்தபட்சம் 3 வகையில ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டோம். நல்லா இருக்கிறதுனா என்ன, கெட்டு போறதுன்னா என்னன்னு சொல்லிட்டோம். கெட்டு போறதுன்னா என்னன்னு சொல்லிட்டோம். அப்ப இதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்குன்னு அர்த்தம். கெட்டு போகாம இருந்தா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்படி வச்சுக்கிட்டு ஆய்வு செய்யலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க சார். நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி.